வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் இதுக்கான டிஃப்ரென்ஷியேட் பற்றி தான் பேச போகிறோம். இதை நான் எப்படி பேச போகிறேன் அப்படின்னா, நெகட்டிவாக இருக்கிறீங்க, பாசிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை மாற்றிக்கணும். அதாவது நெகட்டிவ்லேருந்து நான் பாசிட்டிவ்க்கு மாறணும், பாசிட்டிவ்லேருந்து நம்ம நெகட்டிவ்க்கு மாறுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரைவேட் ஆங்கிலின் இந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் அண்ட் அன்டோல்டு ஸ்டோரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாகவே ஒரு விஷயம் இருக்குங்க, நம்மளுடைய பிரெயின் வந்து பாசிட்டிவ் கிடையாது. ஹியூமன் பிரெயின் இஸ் நாட் அ பாசிட்டிவ் பிரெயின். நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு நெகட்டிவ் வைப் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஃபேக்ட். ஆக்சுவலாக நம்மளுடைய பிரெயினுக்கு ஏன் நெகட்டிவ் ஸ்கில் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து நம்மளை செக்யூர் பண்ண ட்ரை பண்ணுமா, நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுமா. ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம சேஃபாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும், நம்ம வந்து அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும், நம்மளோட த்ரெட்டன் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்துலாம் நம்மளுடைய ஹியூமனை காப்பாற்றுறதுக்காக ஹியூமன் பிரெயின் எப்படி ஆக்டிவாக இருக்கும்னா, ஸோ நெகட்டிவ் வேல ஆக்டிவாக இருக்கும். அப்போ தான் அதனால வந்து நம்மளை செக்யூர்டாக வச்சுக்க முடியும். எந்த விதத்துலேருந்து நம்மளுக்கு ஆபத்துகள் வரும், என்னமான விஷயங்கள் நம்மளை காயப்படுத்தும், எந்த விதமான கவலைகள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்றது எல்லாமே இந்த ஹியூமன் பிரெயினுக்கு தெரியும். ஸோ பிரெயின் ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவிட்டியை விட பிரெயினுக்கு நெகட்டிவிட்டியோட ஸ்கில் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு பிரெயின் வந்து அவங்களால பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். அது ஏன் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஆனால் 100 பேரில் ஒரு 80 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பேசும்போது நெகட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் வரும். அது அவங்களோட தப்பு இல்லை, நம்மளுடைய பிரெயினுடைய என்ன சொல்றது, மேனுஃபேக்சரே இப்படிதாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிற போது இதை எப்படி நம்ம வந்து மேற்கொள்றது, அந்த நெகட்டிவிட்டி தாட்ஸை நம்ம எப்படி வந்து நம்மளுடைய பிரெயினுடைய இதுல இருந்து கண்ட்ரோல்ல இருந்து நம்ம எப்படி மாத்துறது அப்படின்றது தான். கண்டிப்பா ஃபோர்ஸிங் பாசிட்டிவிட்டி அப்படின்ற கான்செப்ட் இதில் ஒத்தே வராது. நீங்கள் ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி நான் பாசிட்டிவாக அதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் உங்கள் பிரெயினோட போராட வேண்டியது இருக்கும். ஸோ நார்மலாகவே அந்த பாசிட்டிவாக அந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போது கூட நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாப்பிங் நெகட்டிவிட்டி அண்ட் ஃபோர்ஸிங் பாசிட்டிவிட்டி அப்படின்றது கண்டிப்பாக ஒத்து வராது. அது கடைசியில் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கே நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடும். ஸோ என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் உங்களுக்கு தேவைப்படணும். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சேஃபானது தான், நம்ம பண்ணுற விஷயம் நம்மளுக்கு பாதுகாப்பானது தான், இதில் எனக்கு எந்த பாதிப்பும் வராது, இதனால எனக்கு எந்த கவலையும் வராது, இதனால அப்படியே ஒரு விஷயம் இதில் வந்து நான் தோல்வி அடைஞ்சாலும், இது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆனாலும் ஐ ஹேண்டில் இட் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஹோப் கொண்டு வரணும், ஒரு பிலீவ். உங்களோட என்விரான்மெண்ட், நீங்க இருக்கிற இடம், உங்களை பத்தி, உங்களோட பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களையே நம்பணும். நீங்க செய்யற விஷயத்த நம்பும் போது உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவிட்டியை ஃபேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இது நான் அப்படி ஒரு விஷயம் பாசிட்டிவா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் 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 அப்படி சொன்னாலாம் அது வராதுங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க உங்களை மாற்றும் போதுதான் உங்களுடைய பிரெயினும் அதுக்கு அடாப்ட் ஆகி உங்களோட அந்த நெகட்டிவோடைய ஷேட்ஸ் எல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்த கொடுக்கும். அதுவுமே இப்ப நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, நீங்க நம்புற விஷயம் உங்களுடைய பிரெயின் நம்ப ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது ஒரு பிலீவ், ஒரு ஹோப் வச்சுக்கோங்க. அந்த ஹோப் அண்ட் பிலீவால மட்டும்தான் அது யார் மேல இருக்கணும், உங்க மேல ஃபர்ஸ்ட் இருக்கணும், நீங்க பண்ண போற விஷயத்துக்கு மேல இருக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வர முடியாது, அதே மாதிரி நெகட்டிவிட்டியை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், பாசிட்டிவாக நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதை செஞ்சு காமிக்கணும். உங்கள் பிரெயினும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ பி பாசிட்டிவ், பட் டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் பாசிட்டிவ். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை ஃப்ரம்